தமிழக அரசு நிலுவைத் தொகையை வழங்காவிட்டால் கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு ஏழை மாணவர்களை சேர்க்க முடியாது என தனியார் பள்ளி நிர்வாகிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பிரைமரி மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ மேல்நிலைப்பள்ளி நிர்வாகிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் நந்தகுமார், கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கான கட்டணத்தை அரசு தரவில்லை என்று புகார் கூறினார். தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய 150 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிலுவைத் தொகை வராவிட்டால் இந்த ஆண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்றார். நிலுவைத் தொகை தர வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் நந்தகுமார் அறிவித்தார். 25% இடஒதுக்கீடுக்காக நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக 1.5 லட்சம் மாணவர்களை சேர்த்திருக்கின்றோம். அதற்காக எங்களுக்கு 3 ஆண்டுகளாக தர வேண்டிய கல்வி கட்டண பாக்கி 150 கோடி ரூபாயை தமிழக அரசு, மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எங்களுக்கு தர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் மாணவர்களை சேர்க்க முடியாது என்று ஏற்கனவே அரசுக்கு வேண்டுகோளாக வைத்திருந்தோம்.